வெல்கம் டு மூவி பாஸ். இன்னைக்கு டிராகன் படத்துடைய ரிவ்யூவை பார்ப்போம். ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாரும் டான் மாதிரி இருக்குன்னாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு முறை டான் மாதிரியே இல்லை. ஏன்னா நான் டான் மூவியே பார்க்கல. படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பிரதீப் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், ஸ்கூல் டாப்பராக இருக்காரு. அவர் ஒரு பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்ன மாதிரி குட் பாய் எல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுற அடாவடியா கெத்தா இருக்கக்கூடிய பேட் பாய்ஸை தான் பிடிக்குன்ற மாதிரி சொல்லிடுது. அதனால வெக்ஸான ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம இனிமே நல்லா படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு பொறுக்கித்தனம், நம்மளும் இனிமே பொறுக்கித்தனம் பண்ணுன்ற மாதிரி ராகவன்ற பேரை டிராகன் மாற்றி சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஸ்கூல்ல பழம் மாதிரி இருந்த நம்ம ஹீரோ காலேஜ்ல இப்போ பொறுக்கித்தனம்லாம் பண்ணி சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பிரதீப்பும் அனுபமாவும் காலேஜ் லைஃப்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் காலேஜ் வந்துட்டு பாஸ் அவுட் ஆயிடுறாங்க. காலேஜ் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிரதீப் இன்னுமே வேலைக்கு எதுவுமே போகாம வீட்டில் நான் வேலைக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்து தங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அனுப்பமா பிரதீப்பை பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வேலைக்கு எதுவுமே போகல, பிளஸ் எனக்கு இப்ப பாத்துருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு 1,20,000 சேலரி, நீ வேலை எதுக்குமே போகாம இருந்தீங்கன்னா லவ்வரா ஓகே, பட் லைஃப் பார்ட்னரா உன்னை என்னால சூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பிரேக்கப்க்கு அப்புறம் வெக்ஸான பிரதீப் அனுப்பமாக்கு பார்த்த மாப்பிள்ளையை விட 1,20,001 ரூபாய், அதாவது அந்த சேலரியோட ₹1 நான் எக்ஸ்ட்ரா அதிகமா சம்பாதிச்சு காட்டுறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அப்புறம் பிரதீப் அந்த சம்பளத்தையும் சம்பாதிச்சிடறாரு. அவர் எப்படி சம்பாதிச்சாரு, அதனால அவர் என்னென்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்காம பிசிறு தட்டாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தார் டேரக்டர். ரொம்ப சென்டிமெண்ட் போட்டு ரொம்பவுமே காமெடி பண்ணுறேன்ற மாதிரி உழப்பி வைக்காம கரெக்டாக நீட்டாக நான் இதான் எடுக்க வரேன், இதான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவ் ஷேட்ஸாக, அதாவது ஹீரோவை நெகட்டிவ் ஷேடாக காட்டினா தான் மக்களுக்கு பிடிக்குதுன்ற மாதிரியான சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு உன்னுடைய வழி நேர் வழி, நீ இந்த வழியில தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜோட கொடுத்தது டைரக்டர் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நம்ம ஒரு அட்வைஸ் சொன்னாலே பூமர் கிரிஞ்சுன்ற மாதிரி கலாய்க்கக்கூடிய இந்த காலத்தில் படத்தை ஒரு எங்கேஜிங்கா ஒரு மெசேஜுமே ரொம்ப லேக் அடிக்காம கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தாரு டைரக்டர். வந்துட்டு படத்துல எல்லா கேரக்டருக்கும் ஒரு சும்மா வந்துட்டு போற மாதிரி ரோல் வைக்காம எல்லா கேரக்டருமே படத்துல த்ரூ அவுட் த மூவி வந்துட்டே இருப்பாங்க. பிரின்சிபல் கேரக்டர் பண்ண மிஷ்கின், அப்புறம் மேனேஜர் ரோலில் பண்ண கௌதம் வாசுதேவன் மேனன், முக்கியமாக விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத். ஸோ அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே மீட்டருக்கு மேலே சவுண்டு விட்டு காற்று மூச்சுன்னு கத்தி தான் காமெடி பண்ணுவாங்க. போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த மாதிரி தான் விஜய் சித்து காமெடி பண்ணுவார். இந்த படத்துல டைரக்டர் அவங்களுக்கான மீட்டரை கரெக்டா செட் பண்ணி சட்டில்டா இந்த லெவலுக்கு பண்ணா போதுன்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருமே நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க வரக்கூடிய இடத்துல எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் தேட்டர்ல கத்துறதா இருக்கட்டும், பிரதீப்போட ஆக்டிங் சொல்லணும். இந்த படத்துல இப்போ விஜய் சித்துவும் ஹர்ஷத் வந்துட்டு ஒரு சில போர்ஷன்ஸ்ல மட்டும்தான் வருவாங்க. பட் த்ரூ அவுட் த மூவி பிரதீப் தான் ஷோல்டர்ல கேரி பண்ணியிருக்காரு. லவ் டுடேல பண்ண மாதிரி அதே மாதிரியான ஹியூமர் இந்த படத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதீப்க்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பாட்டும் ரொம்ப மோசம் கிடையாது. பிஜிஎம்மே நல்லா போட்டிருந்தாங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. நான் கூட ஒரு கட்டத்தில் 48 அரியர் வச்சுட்டு ஹீரோ எனக்கு படிப்பே தேவையில்லை, படிப்பு இல்லாமலே நான் முன்னேறி காட்டுறேன்ற மாதிரி வசனம் பேசி பெரிய ஆள் ஆகிட போறாரு, அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும்னு பயந்துட்டு இருந்தேன். பட் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி ஃபைனலா டைரக்டர் முடிச்சிருப்பாரு. அதில் நெகட்டிவ்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. இது ஒரு 16+ மூவி. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்கலாம்.